ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஒரு சூப்பர் ஹீரோவோட ஒரு ஸ்டாச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒருத்தருடைய ரிக்வெஸ்ட்னால அவருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேனுடைய ஒரு சூப்பரான ஸ்டாச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாச்சுவோட டிசைனில் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. அதனால் இது ரொம்ப பெருசாகவே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 250 ஹைட் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு பெரிய சூப்பர்மேன். அண்ட் இதோடைய தலை ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயம் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைன் தான் பார்க்கணும். இந்த டிசைனை நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, கேம் பாடி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து தான் நம்ம இந்த சூப்பர்மேனுடைய மாடலை நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் பாடிக்கு தான் கிரெடிட்ஸ் போகும். ஏன் அப்படின்னா இந்த மாடல் அவங்க தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடலை விட கிட்டத்தட்ட பல மடங்கு பெருசாக இருந்துச்சு. அதாவது சூப்பர்மேனோட அங்கி தான் இதில் ரொம்ப பெரிய வெயிட் இருந்துச்சு இந்த மாடலில். ஏன் அப்படின்னா நம்ம சூப்பர்மேனுடைய மாடலில் ரொம்ப கம்மியான கிராம்ஸ்லேயே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம்ஸ்க்குள்ளே நம்ம சூப்பர்மேனுடைய மாடல்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் அந்த சூப்பர்மேனுடைய அந்த சிவப்பு கலர் அங்கி இருக்கு இல்லையா, அதுதான் ஐகானிக்காக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப பெருசாக பறக்கிற மாதிரியான ஸ்டைலில் கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த அங்கி கிட்டத்தட்ட சூப்பர்மேனை விட இன்னும் 20 கிராம் ஜாஸ்தியாக பிடிச்சி கிட்டத்தட்ட 170 to 190 கிராம்ஸ் இது பிடிச்சிருந்தது. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எந்த கலரில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அக்ரிலிக் இங்க் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கேமலில் இருக்க அக்ரிலிக் இங்க் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கை கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம இதுக்கு கொடுத்த டீட்டெயிலிங் தான். ஏன் அப்படின்னா இதை எந்த அளவுக்கு நம்ம எஃப்டிஎம் பிரிண்டரில் பெருசாக பிரிண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதனுடைய குவாலிட்டி நல்லா வரும்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே இது அப்படி தான் அப்படின்னு தெரியும். அதனால தான் இந்த சூப்பர்மேனை கிட்டத்தட்ட 250 ஹைட் வர மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு பெருசாக பிரிண்ட் பண்ணால் தான் சூப்பர்மேனுடைய ஃபேஸ் கொஞ்சமாவது டீட்டெயிலிங் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப மினியேச்சர் சைஸில் நம்ம டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அவருடைய ஃபேஸ் அந்த அளவுக்கு அழகாக தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாகவே நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். எல்லா பார்ட்ஸுமே நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இப்போ நம்ம அசம்பிளிங்க்கு வந்தாச்சு. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா பிரிண்ட்லேயுமே நம்ம பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு சூப்பர் ஹீரோவாகட்டும், ஒரு மினியேச்சர் ஆகட்டும், எதுவுமே பண்ணாலுமே அதனுடைய பேஸ் தான் இருக்கலே வெயிட் ஜாஸ்தியாக வரும். ஆனால் நமக்கு அந்த சூப்பர்மேனுடைய அங்கி தான் இருக்கலே வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக வந்துச்சு. நீங்கள் பார்த்தாவே தெரியும். இதுதான் இந்த முன்னாடி இருக்க அந்த 3 பார்ட்ஸை விட அந்த அங்கி எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த அங்கியை கிட்டத்தட்ட 6 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு அது பெரிய பார்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம டீட்டெயிலிங்காக நம்ம ஃபேஸ் எல்லாத்தையுமே பெருசு பண்ணிட்டோம். அப்போது அதுக்கு ரேஷியோ படி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய சூப்பர்மேனோட அங்கி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா பேஸில் வெயிட் ஏறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம இப்போ கால் எல்லாத்தையுமே நம்ம ஃபெவிக்விக் வச்சு தான் ஒட்ட போகிறோம். ஏன்னா இது சூப்பர்மேன் முக்கால்வாசி பறந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். பேஸுன்றது நம்மளுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாடலில் பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேன் பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேஸில் நம்ம காலை ஒட்ட வச்சாச்சு. இதோட டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர்மேன் பிடிச்சிருக்கா அப்படின்றத அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி காட்டுங்க. அண்ட் இப்போ நம்ம உடம்பையும் ஒட்ட வச்சிடலாம். இங்கே பல வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு 3D பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எண்டர் 3ல் நம்ம பேட்மேன் வர்சஸ் சூப்பர்மேன் ஒரு வெர்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் இப்போ நம்ம மினியேச்சர்லேருந்து பெரிய பிரிண்ட்டாக பண்ணியிருக்கோம். அதாவது ஆக்சுவல் சூப்பர்மேன் என்ன மாதிரி இருப்பாங்களோ அதே மாதிரியான ஸ்டாச்சூஸ் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சூப்பர்மேனை பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி அடுத்ததாக நம்ம பேட்மேனும் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம சூப்பர்மேனுடைய அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த அங்கியை வைக்கிறதா. ஏன் அப்படின்னா நம்ம சூப்பர்மேனுடைய வெயிட்டை விட அந்த அங்கியோட வெயிட் ரொம்பவே ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாமல் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அழகாக இருக்க போகுது இந்த ஸ்டாச்சுவில். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு 3D பிரிண்டிங் பற்றி தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஒரு 3D பிரிண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, இல்லை 3D பிரிண்ட் எப்படி கற்றுக்கணுன்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்துச்சு 3D பிரிண்டிங்கை பற்றி அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை பற்றி கேட்கலாம். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லணும் என்னென்னா, நிறைய பேர் இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்குறீங்க. ஸோ
உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரியணும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப்லி நாங்கள் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்சால் உங்களுக்கும் கண்டிப்பாக பண்ணுறோம். அண்ட் இதோடைய அவுட்புட் ரொம்பவே நாங்கள் நினச்சதை விட ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அந்த அங்கிக்கு வந்து நம்ம ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பக்காவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிசைனர் அவங்க பண்ண ஒர்க் தான் இதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்கோ மறக்காமல் கீழே லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க.